வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான இட்லி பொடி தான். இது இன்றைக்கி நான் கருப்பு உளுந்தில் பண்ணுறேன். 2 கப்பு கருப்பு உளுந்து, அப்புறம் ஒரு ½ கப்புக்கு பொட்டுக்கடலை, 2 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வேணும். கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன். பூண்டு வேணும். அவ்வளோதான். இது கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த கருத்த உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி நான் இந்த அதில் இட்லி பொடி பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். கருப்பு உளுந்து ½ ரோஸ்ட் ஆனதும் இந்த பொட்டுக்கடலையும் கூட சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் கறிவேப்பிலையும் நல்லா ட்ரையாக இருக்கணும். வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணது அதுவும் கூட சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாவும் ஒரு 10 நம்பர் வரும், அந்த அளவுக்கு சேர்க்கணும். எள்ளும் சேர்த்தாச்சு. எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் கிளறி கொடுத்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ரொம்ப பொறுமையாக கிளறி கொடுத்து வறுத்து எடுக்கணும். கடைசியாக பூண்டு, பெருங்காயத்தூள், உப்பு இது 3 சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஆற விட்டு மிக்சியில் பொடிச்சு எடுக்கணும். நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்து திருப்பி ஒரு நல்ல பரந்த பாத்திரத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். நல்லா ஆறின பிறகு பொடிச்ச பொடியும் நல்லா ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். இந்த டேஸ்டியான இட்லி பொடி கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போது அது நல்லா நைஸாக பிடிச்சி எடுத்தாச்சு. உப்பு போதுமான்னு பார்த்துக்கணும். கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் திருப்பி சேர்த்துக்கிட்டேன். திருப்பி நல்லா மிக்ஸி போட்டு இதை பேப்பரில் ஆற வச்சிடலாம். ஆற வச்சு பாட்டிலில் தட்டி வச்சிடலாம். Thanks for watching this video. Please do like, share and subscribe கிட்டு சமையல்.